வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான புரோட்டீன் சத்து நிறைந்த சீஸ் சாண்ட்விச். இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் பெரிய சைஸில் 4 பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டோட பச்சை வாசம் போக ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கையளவுக்கு ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கிறேன். இது வேக வைக்காத பச்சை ஸ்வீட் கார்ன் தான். கூடவே மீடியம் சைஸில் 1 குடை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 50 கிராம் பொடியாக கட் பண்ண சோயா பனீரை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். மிளகாயை லேசாக கடாயில் வறுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கடையில் வாங்கினீங்கன்னா விலை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பீஸா ஹெர்ப்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம்லாம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப காய்கறியை வேக விடாதீங்க. இப்போ வேக வச்ச வெஜிடபிள்ஸை ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக தோசைக்கல்லில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு ப்ரெட்டை ஒரு பக்கமாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ண சைடில் காய்கறியை பரவலாக வச்சிடலாம். அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ப்ரெட் சட்டுன்னு தீஞ்சிரும். இந்த சாண்ட்விச்சில் நான் பிரிட்டானியா சீஸ் ஸ்லைஸை சேர்க்க போகிறேன். இதில் 10 ஸ்லைஸ் இருக்கும். இதோட எம்ஆர்பி 160. இதை நான் ரிலையன்ஸில் 120க்கு வாங்கினேன். இந்த சீஸை வெஜிடபிள் மேலே வச்சுட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸையும் பீஸா ஹெர்ப்ஸையும் தூவிடலாம். அடுத்ததாக அது மேலே டோஸ்ட் பண்ண ஒரு ப்ரெட்டை சேர்த்துடலாம். இந்த சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆனால் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு மெல்ட் ஆகாமல் அப்படியே இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சீஸ் மெல்ட் ஆகணும்னா ப்ரெட்டை மேலே வச்சதுக்கப்புறம் திரும்பவும் திருப்பி போட்டிங்கன்னா ப்ரெட்டோட ஹீட்லேயே அந்த சீஸ் உருக ஆரம்பிக்கும். இப்போ ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான சீஸ் சாண்ட்விச் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.